பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திடீர் ராஜினாமா. தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. பேரதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி, உட்கட்சி பூசல், மேடையிலேயே கண்டித்த அமித்ஷா என கடந்த சில நாட்களாகவே பரபரப்பு அரசியலில் சிக்கித் தவிக்கிறது தமிழக பாஜக. இந்த சூழ்நிலையிலோ தலைநகர் டெல்லியில் பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் தெலுங்கானா முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன். அந்த சந்திப்பின் போது கூட என்ன நடந்தது என்பது குறித்து பாஜகவினர் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலவிய நிலையில் திமுக கூட்டணி பெருவெற்றி பெற்றது. அந்த கூட்டணிக்கு 40க்கு 40 என தமிழகம், புதுவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்த வகையில் இந்த கூட்டணி தவிர்த்து அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஆகியவை மக்களவைத் தேர்தலில் களம் கண்டன. இந்த 2 கூட்டணிகளும் நாம் தமிழர் கட்சியுமே தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அரசியல் களத்தில் பேசும் பொருளாகியும் விட்டது. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததால் தான் இரு கட்சிகளும் படுதோல்வியை சந்தித்தது என்று ஒருபுறம் பேசிக்கொண்டிருக்க, இதற்கு காரணம் அண்ணாமலை தான் என சமூக வலைதளங்களிலும் பாஜகவினரும் விமர்சித்து வருகின்றனர். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி உருவாகி இருந்தால் பெரிய அளவிலான வெற்றி கிடைத்திருக்கும் என்றும், அது மட்டுமல்லாமல் குறைந்தது 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றிருக்கலாம் எனவும் பேசப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டணி தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அண்ணாமலையின் பேச்சு காரணமாகத்தான் கூட்டணி அமையாமல் போனது, இதனால்தான் பாஜக கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறது என கூறியிருந்தார். அவரது கருத்தை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்று பேசியிருந்தார். குறிப்பாக கட்சியில் ரவுடிகள் இருப்பதாக தமிழிசை பேசியது கட்சிக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவரை மிகவும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையிலோ தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை அரசியல் தொடர்பான படிப்புக்காக லண்டன் செல்ல இருக்கிறாராம். புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அரசியல் குறித்து பயிலச் செல்லும் 12 பேரில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒருவராம். இதன் காரணமாக அவர் 6 மாதம் லண்டன் செல்ல இருக்கிறார். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது கட்சி பணிகளை தமிழக பாஜக அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகம் மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலையே கட்சி பணிகளை கவனித்துக் கொள்வார் எனவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையிலோ தமிழிசை அமித்ஷாவை சந்தித்து இருப்பதன் மூலம் சில முக்கிய பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறதாம். தேர்தலுக்கு பின்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்து பேசிய அண்ணாமலையின் ஆதரவாளர்களான திருச்சி சூர்யா உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.